நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு சார்? ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். சாரோட வீட்டுக்கு போனப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தை கொடுத்துட்டு ஃபேமிலி சொன்னாங்க. சரி, சாரை பார்த்து நீங்கள் வந்திருக்குது அவர்கிட்ட சொல்லலான்னு போனேன் மேடம். ஆனால் அதையும் சொல்ல முடியல. ஏன் அட்வொகேட் அங்கே இல்லையா என்ன? இருக்கார் மேடம். பட் அவங்க அம்மா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. வெண்டிலேட்டருக்கு மாற்றிருக்காங்க. நாளைக்கு வர எல்லா கேஸையும் தள்ளி வைக்க சொல்லியிருக்காரு மேடம். ஐயோ, அப்படின்னா என்னோட கேஸு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்? என்ன கேட்டிங்கன்னா இங்கே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போகிறதா நல்லதுன்னு சொல்லுவேன். நான் இப்போவே இந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாரை பார்க்கறதுக்கு போகிறேன் மேடம். அப்போது நான் கண்டிப்பாக நீங்கள் வந்த விஷயத்தை சார்ட்ட சொல்கிறேன். இது ரொம்பவே முக்கியமான கேஸாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை நாளைக்கு சார் கோர்ட்டில் ஆஜரானாலும் ஆகலாம். வக்கீல்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாதுகாப்பாக வச்சிருக்குது என்ன மாதிரி குமாஸ்தா தான் மேடம். அது எனக்கு தெரியாமலாம் இல்லை சார். இருந்தாலும் இது ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இங்க பாருங்க சார், நான் டாக்குமெண்டோட வந்த விஷயத்த நீங்க அட்வொகேட் கிட்ட சொன்னா மட்டும் போதும். நான் நாளைக்கு காலையில வரேன். அவர் எங்க இருந்தாலும் சரி, நான் நாளைக்கு நிச்சயம் அவரை பார்த்தே ஆகணும். உங்க இஷ்டம் மேடம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி, நான் போயிட்டு அவருக்கு கால் பண்றேன். ஒருவேளை நெட்வொர்க் கிடைச்சதுன்னா அவருக்கு லைன் கிடைக்கும் இல்லையா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மேடம், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க. ஐயோ கடவுளே, டயர் பஞ்சர் ஆகி கிடக்கே. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. வண்டி இங்க நிறுத்துறப்போ நல்லா தானே இருந்துச்சு. இதான் பழைய வண்டினா இதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்றது? எங்க போகணும் மேடம்? என் காரோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இங்க எங்கேயாவது பஞ்சர் போடுவாங்களா? கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. போய் கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. உட்காருங்க மேடம். சரி. என்னம்மா இதெல்லாம்? நீ இன்னும் கஞ்சியை குடிக்காமே வச்சிருக்க? நான் கொஞ்சமா குடிச்சேன் பாட்டி. எனக்கு அதுவே போதும். வாய்க்கு ருசியாவும் இல்ல, பசிக்கவும் இல்ல. கிருஷ்ணா, நீ மாத்திரை சாப்பிட்டே ஆகணும்மா. வயிற்றுல எதுவும் இல்லைன்னா மாத்திரை போட முடியாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம் பாட்டி, இதுக்கப்புறம் சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். நீங்க இதை மூடி வச்சிருங்க பாட்டி. நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு. லைன் போக மாட்டேங்குது பாட்டி. சாயங்காலத்துக்குள்ள வந்துடுறேன்னு அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல. இப்போ சாயங்காலம் ஆக போகுது. மழை வரும்னு எனக்கு தோணுது. பாட்டி, அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்க. நான் இங்க உட்காந்துட்டு அம்மா வர்றதை பாக்குறேனே. ஜன்னலை திறந்து வச்சா குளிர்ச்சியான காத்து தான் வரும். காய்ச்சல் அடிக்கும் போது மேல படக்கூடாது. அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க அந்த ஜன்னலை திறந்து விடுங்க பாட்டி. இல்லைன்னா நான் வாசப்படியில போய் உட்காந்துருவேன். அம்மா வர லேட்டாக என்னால இங்க உட்காந்துட்டு இருக்க முடியல. சரி,
நான் திறந்து வைக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ மாத்திரை சாப்பிடணும், சரியா? ம். அம்மா வர ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? ஃபோன் வர போக மாட்டேங்குது. என் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த டயர் என்ன பண்றது மேடம்? அத டிக்கில வச்சிருங்க, நான் அப்புறமா அதை பஞ்சர் போட்டுக்கிறேன். ஆ எவ்வளோ? கொடுக்கறதே கொடுங்க. இந்தாங்க. சரிங்க. தேங்க்ஸ். கடவுளே, போற வழியில எந்த தடையும் இல்லாம நான் நல்லபடியா என் பொண்ணை பார்க்கணும். அந்த வண்டி இங்கேருந்து கிளம்பிருச்சு. ஒயிட் மாருதி காரு, நம்பர் TN01 K723. ஆமாம், அவங்க தனியாக தான் இருக்காங்க. 2 மணி நேரத்தில் அவங்க அங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் வண்டிடுறா, போற நேரத்தை துடைச்சிட்டு இருக்க. எங்க போகணும் முதல்ல? உன்னோட வண்டிடுறா. கேள்வி கேட்கறேன், கேள்வி. ஐயோ, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. முருகா, பள்ளி ஆண்டவா. டேய் வாடா. இந்த வந்துட்ட முதலாளி. வண்டிடுறா. இவ்வளோ நேரம் ஆகியும் அம்மா ஏன் வரவே இல்லை பாட்டி? அட, நீ ஏமா இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க? நீ போய் தூங்குமா, அம்மா வந்துருவா. இப்போ ராத்திரி ஆயிடுச்சுல பாட்டி, அம்மா தனியா தான் இருக்காங்க. அப்படி ஒண்ணு நேரம் ஆயிடலம்மா. மேகமெல்லாம் இருண்டு இருக்கிறதுனால இருட்டின மாதிரி தெரியுது. லக்ஷ்மி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா. நீ போய் அமைதியா படுத்து தூங்கு. இல்லைன்னா உன் அம்மா வந்து என்ன இன்னும் காய்ச்சல் இருக்குன்னு என்னதான் கண்டபடி திட்டுவா. அம்மா கால் கூட பண்ணல பாட்டி. அம்மாக்கு ஃபோன் பண்ணா போக மாட்டேங்குது. அம்மா இப்ப எங்க இருப்பாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நீ எதுக்கு கிருஷ்ணா பயப்படுற? அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. இந்த விளக்கை எடுத்து நான் உள்ள வச்சுட்டு வரேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா?
ஏம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்காக வந்து நிக்கிற? பாரு, குளிர்ந்த காத்து அடிக்குது, அந்த போர்வையை எடுத்து போத்திக்கலாம்ல. நான் இங்கே இருக்கேன் பாட்டி. எனக்காக என் பொண்ணு காத்துட்டு இருக்கான்னு நினைச்சா அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. நான் உருகி உருகி சாகிறதுக்கு முன்னாடி நீங்க சீக்கிரமா வந்துருங்களேன். மழை ஏன் இப்படி பெய்யுது? வழியே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. நான் எப்படிதான் வீட்டுக்கு போறது? என்னோட பொண்ணு எனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருப்பா. காய்ச்சல் குறைஞ்சதா இல்லையேன்னு தெரியலையே. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. இனிமே அம்மாவால எப்ப வர முடியும்? அம்மா, கிருஷ்ணா, என்ன பொண்ணுமா நீ? ஏன் மழையில வந்து நின்னுகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா, வாமா. நான் கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கலான்னு போனேன், அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு? இந்த பாட்டியை நீ தர்ம சங்கடத்துல ஆளாக்காதம்மா. அம்மா, அம்மா இன்னும் வரவே இல்லை பாட்டி. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அம்மா கொடை கூட எடுக்காம தான் போயிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். கிருஷ்ணா, இங்கேயே நில்லு. ஏன் இப்படி பண்ற? வயசான காலத்துல நானும் மழையில நனையணுமா? நீ உள்ள வாமா. அம்மா இன்னும் வரவே இல்லை பாட்டி. நான் அம்மாவை பார்க்கணும். இந்த மழையில போய் நீ அம்மாவை எங்க தேடுவ? அவ வண்டியில தானே வந்துகிட்டு இருக்கா. ஆனா என்னோட அம்மா இன்னும் இங்க வரவே இல்லையே பாட்டி. வருவாமா, வருவா. நீ உள்ள வா, வா வா. உனக்கே ஜுரமா இருக்கு, இந்த மழையில நனைஞ்சா என்ன ஆகும்? நானும் நனைஞ்சிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போனா எழுந்திருச்சு நடக்க கூட முடியாது. வா வா கிருஷ்ணா. தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. என்னம்மா இதெல்லாம்? லக்ஷ்மி என்ன சின்ன குழந்தையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துடுவா. இல்லைன்னா வண்டியில ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அது பழைய வண்டி இல்ல.
இருந்தாலும் கால் பண்ணி சொல்லல. எனக்கு தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்களே. நானும் அம்மா கூட போயிருந்திருக்கணும் போல. அம்மாவை தனியா விட்டுருக்க கூடாது. இப்ப இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்படி பல தடவை பிசினஸ்க்காக வெளியூர் போய் எவ்வளவோ நேரம் கழிச்சு கூட அவ வந்திருக்கா. அந்த மாதிரி தான் இப்ப இருக்கா என்ன? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உயிரை எடுப்பேன்னு சொல்லி சில பேர் மிரட்டிட்டு போயிருக்காங்கல்ல. நானும் அவங்க கூட போயிருந்திருக்கணும். பொறுமையா இரு கிருஷ்ணா, அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது. நீ தைரியமா இரு. என்னால இருக்கவே முடியல பாட்டி. நான் இங்க நின்னுக்கிறேன். இங்க நின்னா வீட்டுக்கு வர வண்டி வெளிச்சம் தெரியும்ல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னால முடியல கடவுளே. மழை இது. யாரோ கால் பண்ணதால உடனே கிளம்பி போனீங்க. ஏதாவது பிரச்சனையாங்க? இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லையே. நீ வா. இங்க பாருங்க, ரொம்ப லேட் ஆனதால தான் நான் இந்த கேள்வி கேக்குறேன். ரொம்ப நல்லா நனைஞ்சிருக்கீங்களே. இங்க பாருங்க, நாங்க ஒரு இடத்த பாக்குறதுக்காக போயிருந்தோம், நெடுவங்காடு பக்கத்துல. அங்க சரியான மழை. இந்த நேரத்திலேயே இடத்த பார்க்க போவீங்க, அதுவும் மழையில? அது இந்த நேரத்துக்கு நாங்க ஏன் இடத்த பார்க்க போனோம்னா, அதோட பத்திரத்தை முதல்ல பார்த்தோம். அந்த இடம் கொஞ்சம் புறம்போக்கு இடம், அத நாங்க கிளியர் பண்ணிட்டோம். அப்படின்னா திரும்பவும் நீங்க அந்த இடத்த பாக்குறதுக்கு நாளைக்கு மறுபடியும் போகணும்ல? நீங்க ரெண்டு பேரும் எங்களை நிக்க வச்சு போலீஸ்காரங்க திருடங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க. நாங்க ஆம்பளைங்க நடுராத்திரியிலயோ பொழுது விடியும் போதோ பல வேலைகளுக்காக போவோம். இங்க பாருங்க, இதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஒரு 2 நாளாவே எங்களுக்கு தெரியாம நீங்க பல விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நாங்க இப்படி கேள்வி கேக்குறோம். ஏய், தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத, புரியுதா? உன்கிட்ட சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லுவேன். தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ. ஹலோ, என் சுபாவம் உனக்கு தெரியும் இல்லையா? ஓ, உன்கிட்டயே நான் ஏதாவது சொல்லணுமா என்ன? அவ சொன்னதுதான் உனக்கும். இந்த மாதிரி கேள்வியே கேட்க கூடாது, புரியுதா? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேங்க. இல்லாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. இருந்தாலும் இவங்க இந்த நடு ராத்திரியில கிளம்பி எங்க தான் போயிட்டு வராங்க? நம்ம கிட்ட சொன்ன எல்லாமே போய். கஜேந்திரனும் தாராவும் அவங்க வீட்டுல இருக்காங்க. இல்லாட்டி தாரா கிட்ட கேட்டிருக்கலாம். அவளுக்கு இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வரட்டும் ஜெயா, நம்ம பாத்துக்கலாம். தாராவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அதுக்கான டேலண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? பொழுது விடியட்டும், நீ போய் கதவை சாத்திட்டு வா. ஈஸ்வரா, கொஞ்ச நேரம் கண்ணை அசந்துட்டனே.
அம்மாடி கிருஷ்ணா, என்னாச்சு பாட்டி? அம்மா வந்துட்டாங்களா? வண்டியோட வெளிச்சமே தெரியலையே. அம்மா கூப்பிட்ட மாதிரி உங்களுக்கு இருந்துச்சா என்ன? என்ன கிருஷ்ணா இது? நீ எந்த நினைவுல இருக்க? இங்க யாரும் வரல. வரலையா? இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாட்டி. பொழுது விடிகிற நேரம் ஆயிடுச்சு. இல்ல, 2 மணி தான் ஆயிருக்கு. விடிய இன்னும் நேரம் இருக்கு. பாட்டி, அம்மா அம்மா இதுக்கப்புறம் திரும்ப வர மாட்டாங்க பாட்டி. ரொம்ப மழை பெய்யறதுனால எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா. எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க நமக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. இந்த ராத்திரி நேரத்துல நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்கேயாவது போய் பார்த்துட்டு வரலாம் பாட்டி. ஒருவேளை அம்மா பக்கத்துல இருக்க ரோட்ல கார் ரிப்பேர் ஆகி அங்க உட்காந்துட்டு இருந்தா, இருட்டாவும் ரொம்ப மழை பெய்யறதால அவங்களால இங்க வர முடியாது. அப்படி இருக்கும்போது நாம எப்படி போறது? வெளியில நல்லா குளிருது. இந்த வயசான காலத்துல என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு காய்ச்சல் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. லட்சுமி வரும்போது உன்னை பார்க்கலன்னு என்னதான் திட்டுவா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. இந்த காய்ச்சல் சளி எல்லாமே என் அம்மாவை பார்க்காததுனாலதான். அம்மா வந்து சரியா போயிடும். இப்போ மழை ரொம்ப கம்மியா பெய்யற மாதிரி தெரியுது பாட்டி. நம்ம கூட எடுத்துட்டு போலாமா? எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது கேட்கலாம் பாட்டி. நாம 2 பேரும் அம்மாவை தேடி வரல அப்படின்னு நம்ம 2 பேரும் அம்மா தப்பா நினைக்க கூடாது இல்லையா? வாங்க போலாம். இந்த நேரத்துல எங்க போய் யாருக்கிட்ட என்ன கேக்குறது? மழை நேரத்துல யாராவது வெளியில இருப்பாங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ஒன்னா தூங்கிட்டு இருப்பாங்களா என்ன? என் அம்மா இப்ப வெளியே தானே இருக்காங்க. அதே மாதிரி வேற யாராவது இருப்பாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.